வணக்கம் தாயகம். இன்னைக்கு திங்கட்கிழமை காலையிலேயே உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிற நேரத்துல சில விஷயங்கள் ஒரு டவுட்டாவே இருக்கு வனிதா. என்ன டவுட் உங்களுக்கு? இப்போ பொதுவா ஒரு சிறை அப்படின்னு சொன்னா எதுக்காக கொண்டு போய் சிறையில போடுவாங்க? அவங்க ஏதாவது தப்பு பண்ணி இருப்பாங்க, அதுக்கான தண்டனைக்காக கொண்டு போய் சிறையில அடைப்பாங்க. இல்லன்னா அவர் ஒரு குற்றவாளின்னு நினைச்சு இப்போதைக்கு ஒரு வெளியில விட முடியாது. அது விசாரணை எல்லாம் முடிஞ்சு ஒரு தீர்ப்பு வரும் வரைக்கும் அவர் பாதுகாப்பா வச்சு. சரி, அப்ப அவங்கள பார்க்க போறவங்க எதுக்காக போவாங்க? என்னதான் தப்பு பண்ணாலும் கூட நமக்கு வேண்டப்பட்டவங்க இல்லையா, நம்ம குடும்பம். அவருக்கு ஜெயில ஒழுங்கா சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ தெரியல, டைமுக்கு மருந்து குடிக்கிறாரோ இல்லையோ தெரியல, அவருக்கு தேவையான சாப்பாடு இதர விஷயங்கள் எடுத்துட்டு போவாங்கல்ல. ஆனா களுத்துறை சிறைச்சாலையில இருக்கிற ஒருத்தரை, ஒரு கைதிய பார்க்க போன அவருடைய சகோதரர்கள் 2 பேர் செய்த வேலை இப்ப பேசப்படுகிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. எஸ், ஒவ்வொரு நாளும் காலையில விடியும் போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு போதைப் பொருள் சம்பவம் நம்ம காதுல கேட்டுட்டே தான் இருக்கு. இந்த இடத்துல வச்சு போதைப் பொருள் கண்டுபிடிச்சாங்க, ஒரு பாட்டிக்கு போகும்போது போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்காங்க இப்படின்ட்டு எல்லா பக்கமுமே போதைப் பொருளும் பார்க்கும் போதுக்கான ரீசெண்டா நியூ மேகசின் சிறைச்சாலையில கூட பிரச்சனை வரும் போது வெளியில இருந்து ஒரு போதைப் பொருள் பொதிய வீசினதாலதான் கலவரமே ஆச்சுன்ற அளவுக்கு கூட கதைகள் வந்தது இல்லையா. இப்ப இதனுடைய அடுத்த கட்டமா எவ்வளவு தைரியம் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு எங்காவது இவங்களுக்கு தைரியம் வந்துச்சுன்னா ஆச்சரியப்பட வைக்குது இந்த சம்பவம். இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஹொரண பகுதியில தான் இவங்க பிடிபட்டு இருக்காங்க. ஹொரண பகுதியில இருந்த 2 பேர் அவங்க மோட்டார் சைக்கிள்ல மில்லனிய மட்டகொட நினைக்கிறேன் அந்த வீதியில பயணித்துட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒரு போலீஸ் சாவடி ஒன்று இருந்திருக்கு. ஐயோ, அங்க நிக்கிறாங்களே போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பைக்கை மெதுவா நிறுத்திட்டு ஏதோ இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சந்தேகத்துக்கிடமாவே இருந்திருக்கு. உடனே போலீசார் அவங்க 2 பேரையும் பார்த்ததுமே அங்கன போயிட்டு அவங்கள விசாரிச்சு பார்க்கும் போது சாப்பாடு பார்சல் இருந்திருக்கு. இந்த சாப்பாடு பார்சல் இருக்கும் போது இவங்க ஏன் இவ்வளவு தடுமாறுறாங்க, நம்மள பார்த்து எதுக்காக, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்ற மாதிரியே இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் டீப்பா செக் பண்ணி பார்த்தா அவங்க கொண்டு போன சாப்பாட்டு பொதிகள்ல ஒண்ணு சில்லி பேஸ்ட் பாட்டில் இருந்திருக்கு. கானா சில்லி பேஸ்ட் நல்ல விஷயம். சில்லி பேஸ்ட் ஆனா அதுக்குள்ளதான் ஒரு விஷயத்தை மறைச்சு கொண்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 12,400 மில்லிகிராம் போதைப் பொருளை இந்த சில்லி பேஸ்ட் பாட்டிலுக்குள்ள மறைச்சு சிறையில் இருக்கக்கூடிய தங்களுடைய சகோதரருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இவங்க போயிருக்காங்க. இப்ப யோசிக்கிற நேரத்துல ஒரு விஷயம் யோசிக்க தோடுது. இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை சிறைகள்ல அதிகமாக அடைபட்டிருக்கிறவர்கள் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவங்க தான் இப்ப நிறைய பேர் பிடிபடுறாங்க. இப்போ பிடிபட்டு இந்த மாதிரி சிறையில அடைக்கும் போதுக்கான ரீசெண்டா ஒரு லேடி பேசியிருந்தாங்க. அழுதுகிட்டே ரொம்பவே கவலையை கொட்டி தீர்ந்தாங்க. நாங்க எங்களோட சொந்த காசுல தானே ட்ரக்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றோம், இவங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க காசுலயா நாங்க ட்ரக்ஸ் வாங்குறோம், நாம நம்ம சொந்த காசுல உழைச்சு வாங்குறோம். இவங்க அதை சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சிகரெட்டா இருக்கட்டும் இல்லன்னா ஒரு ஆல்கஹாலா இருக்கட்டும், நம்ம போயிட்டு கடைகள்ல வாங்கி கன்சியூம் பண்றது எப்படி ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம எடுத்துக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ட்ரக்ஸ யூஸ் பண்றதும் நம்ம சாதாரணமா எடுத்துக்கணுமா? அந்த மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுது. இந்த ட்ரக் பாவனை அப்படின்றது ஒரு தனிநபருக்கு மாத்திரம் பிரச்சனையான ஒரு விஷயமா, ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனையான ஒரு விஷயமா, ஒரு சமூகத்துக்கு பிரச்சனையான ஒரு விஷயமா, ஒரு நாட்டுக்கு பிரச்சனையான விஷயமா மாறுகிறது அப்படின்றது ஏன் புரிஞ்சு கொள்றாங்க இல்லைன்னு தான் தெரியல. இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதைப் பொருள் அப்படிங்கறது பெருசா இல்ல, எங்கேயாவது 1-2 இருந்து பிடிச்சாதான் உண்டு. ஆனா ஒரு அதுவும் குறிப்பாக இந்த கஞ்சா அப்படின்றதே பெரிய போதைப் பொருளாகத்தான் பேசப்பட்டது. ஆனா இப்ப ரொம்ப சிம்பிளா எல்லா இடமும் ஐஸ்ன்றாங்க, ஹெரோயின்ன்றாங்க, அபின்ன்றாங்க, இந்த மாதிரி நிறைய புது புது பேர்கள் எல்லாம் கேள்விப்படாத பேர் எல்லாம் கொண்டிருக்கு. சில டேப்லெட்ஸும் வந்திருக்கான். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா பார்மசிக்கு போயிட்டு அந்த இருமலுக்கு குடிக்கக்கூடிய சிரப் இருக்கு இல்லையா, குழந்தைங்களுக்கான சிரப், அது கூட ஒரு காலகட்டத்துல டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதை கூட ட்ரக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு சடனா எப்படி நம்முடைய மக்கள் அடிமையானாங்க? இதுல மக்களை திசை திருப்புகிற ஒரு செயற்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டது. இப்போ இந்த யுத்தத்துக்கு பிந்திய கால பகுதியை பொறுத்தவரையில் மக்களை மீண்டும் யுத்தத்துக்குள்ள போகாம திசை திருப்புறதுக்காக அவங்களுடைய தாட்ஸை மாத்துறதுக்காக வடக்கு கிழக்கு பகுதிகளில் போதைப் பொருள் பரப்பப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கான எந்த வித ஆதாரங்களும் யாராலையும் நிரூபிக்க முடியல, நிரூபிக்கவும் மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரசியல்ல சில பிரச்சனைகள் வருது இல்லையா, அந்த அரசியல் பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கும் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை நாட்டுக்குள்ள அதிகமா விதைக்கிறாங்களா
இந்த கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. நம்ம சாதாரணமா எங்கேயாவது ஒரு இடத்துல போதைப் பொருள் கண்டுபிடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயில அடைச்சாங்க, நம்ம கடந்து போக முடியாது. கானா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, களுத்துறைக்கு ஜெயில ஆல்ரெடி இந்த போதைப் பொருள்னால ஒரு பிரச்சனையில மாட்டி ஜெயில இருக்கிற ஒருத்தரை பாக்குறதுக்காக போனவரும் போதைப் பொருள் எடுத்துட்டு போயிருக்காரு. இதுல இவர் இப்படி போனவர் இருக்காரு இல்லையா, அவர் ஆல்ரெடி போதைப் பொருள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிக்கப்பட்டு அவர் மேலே கேஸ் ஆல்ரெடி பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இது இந்த போதைப் பொருள் பயன்பாடுன்றது ஒரு தனிநபர் பிரச்சனையா, இல்லைன்னு சொன்னா இது வந்து ஒரு குடும்பமாவே செய்யறாங்களா, இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு சப்ளை செயின் ஒன்று இருக்கா, இது எல்லாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருதா இல்லையா? கண்டிப்பா இந்த கேள்விக்கு விடை காண்றது அப்படிங்கறது எவ்வளவு தூரம்ன்றது எனக்கு புரியல. நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சடனா ஒருத்தர் வந்து ட்ரக்ஸ் வச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம அவரை அரெஸ்ட் பண்றோம் இல்லையா, அவருக்கு எப்படி அந்த ட்ரக்ஸ் வந்தது, அவருக்கு யாரு கொடுத்தாங்க, இந்த காசு எங்க போகுது, இது ஃபுல்லாவே டீடைலா நம்ம அலசி ஆராய்ஞ்சுதான் பார்க்கணும். இப்ப ரீசெண்டா கூட இன்னொரு வீடியோ பார்த்தோம்ல, ஒரு ஃபாரினர் கிட்ட 2 பேர் வந்து அவங்களே கொஞ்சம் தடுமாறுற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அந்த ஃபாரினர் கிட்ட உங்களுக்கு வேணுமான்னு கேட்டு டக்குன்னு ஏதோ இந்த கையில சும்மா 5 ரூபா 10 ரூபா எடுத்து கொடுக்கற மாதிரி, ட்ராஃபி கொடுக்கற மாதிரி அதை கொடுத்தாங்கல்ல. இப்போ குறிப்பாக இந்த தெற்கு பகுதிகள் இருக்கு இல்லையா, இலங்கையினுடைய தென்கரையோர பகுதிகள், இந்த தென்கரையோர பகுதிகள்ல நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, எல்லாருக்குமே தெரியும், அந்த பீச்சஸுக்காக வராங்க. இந்த பகுதிகள்ல நிறைய போதைப் பொருள் பாவனை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா நிலவுது அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. இதெல்லாம் சம்பந்தப்பட்டவர்கள் தெரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்களா, இல்லைன்னு சொன்னா எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. சாதாரணமான ஒரு பொதுமக்கனாக நாம இருந்தாலும் கூட நமக்கும் சில பல கடமைகள் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, மிக முக்கியமா இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யார் கூட பழகுறாங்க, என்ன மாதிரியான பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸுக்கு அவங்க போறாங்க அப்படிங்கறத பெத்தவங்க கொஞ்சம் அவதானிக்கத்தான் வேணும் இல்லையா? கட்டாயமா. என்னடா இப்ப வர்ற சில போதைகள் வந்து போதை எடுத்தாலும் வெளியில இருக்கிறவங்களுக்கு அவங்க போதை எடுத்திருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியாது. அந்த அளவு தூரத்துக்கு தான் இந்த போதை மருந்துகள் இப்பொழுது இருக்கு. அதனால வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப அவதானமா இருந்து கொள்ளுங்க. சோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நாளாக அதிகமாறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. எங்களுடைய காமெண்ட் செக்ஷன்ஸ் உங்களுக்காகவே ஓபன் ஆகி இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை நல்ல காத்திரமான கருத்துக்களாக சொல்லுங்க. ஓகே, அப்ப ஒவ்வொரு நாளும் காலையில வணக்கம் தாயகம் கேட்டீங்கன்னு சொன்னா இன்னும் நல்ல நல்ல புதிய விஷயங்கள், நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது எல்லாத்தையும் சொல்லுவோம். www.shaktifm.com மூலமாக இணைந்து கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா சக்தி FM ஆப் மூலமாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. வணக்கம் தாயகம்.